ஹாய், மை நேம் இஸ் இம்ரான். நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். ஸோ எனக்கு ஹேர் ஃபால் விஷயம் வந்து ஒரு 2, 3 இயர்ஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து பெருசா வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணா திருப்பி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு பெரிய டவுட்டா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன் நம்ம மேக்ஸ் ஹேர் கிளினிக்கு. ஸோ பார்த்துட்டு எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஸோ இவங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் வந்து சஜஷனுக்கு வந்தேன். எஸ்தர் மேம் ரைட் பண்ணாங்க. ஸோ நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தேன். ஸோ இங்கே மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலுக்கு நான் வந்துட்டேன். ஸோ அதை தாண்டி இவங்க வந்து ஃபுல்லாக நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் லெவலே வந்து ஹை பண்ணிட்டாங்க. ஸோ சொன்னதை விட இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டு. ஸோ டாக்டர்ஸ்லாம் வந்து டேக் கேர் பண்ணாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண எக்ஸ்பீரியன்ஸை விட எனக்கு ரொம்பவே வந்து நல்லா வந்து ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கே வந்து பயப்படுறீங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண இறந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இந்த வீடியோஸ் கொடுக்குறேன்னா, ஸோ நிறைய பேர் வந்து ஃபால் ஆகிருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அது வந்து நீங்கள் வெளியில் காட்டிக்காமல் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து இந்த வீடியோ கொடுக்குறேன். பிளேஸில் பண்ணீங்கன்னா கரெக்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தான் நான் மேக்ஸ் ஹேர் கிளினிக்கை நான் சூஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்து மேக்ஸ் ஹேர் கிளினிக் வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.